ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோடய அன்பான வணக்கங்கள். அதாவது எபிசோடு வந்து ஓரளவு என்ன சொல்லணும்னா, ரொம்பவே விகாவை மிஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா தாத்தா கொஞ்ச நாளும் காவேரிக்காக மனசு இறங்குறாங்க. சரி, காவேரி விஜய்க்காக நிறையவே பண்ணியிருக்கா, விஜய் நல்லா பார்த்துக்கிட்டா அப்படின்லாம் சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாங்க. ஆனால் பாட்டிக்கு காவேரியை பற்றி எந்த கவலையுமே கிடையாது. சுயநலமாக இவ்வளோ சுயநலமாக ஆனால் இருக்கவே கூடாது. ஆனால் சுயநலமாக பாட்டி இருக்காங்க. என்னால் வார்த்தையால் வெளியே சொல்ல முடியல. ஏன்னா அந்தளவுக்கு பாட்டி, சித்தப்பா, அப்புறம் தாத்தானாலும் நல்லவராக இருந்திருக்கலாம். அவருமே இப்படி மாறின பிறகு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் என்னென்னா, காவேரிக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அதாவது விஜயை பார்த்ததுலேருந்து அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது, அதுலேருந்து எதுவுமே ஞாபகம் இல்லாததுனால கங்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்பா உன்னை பார்த்தார்ல, என்னை பார்க்கவே இல்லை, என் குழந்த பிறந்திருக்குல, என்னை பார்த்துருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாட்டி ஒரே ஒரு முடிவில் இருக்காங்கன்னா, குழந்தைய காவேரிகிட்ட காட்டக்கூடாது, காட்டினா இது யார் குழந்த என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பக்கத்தையே விட மாட்டுறாங்க பாப்பாவை. என்னதான் இருந்தாலும் அந்த நினைவுகள் ஒரு நாள் வரும்போது மிகவும் மனசு வலிக்கும். அப்போ அந்த நேரம் விஜயோ இல்லை காவேரியோ அவங்கள ஏமாத்தின யாரையுமே சும்மா விட மாட்டாங்க. சாரதம்மா பாட்டி பேச்சை கேட்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா சொல்லும்போது என் பொண்ணு, என் மாப்பிள்ளை என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா சொல்லியிருக்கலாம். சாரதாம்மா எதனால் சொல்லலை அப்படின்னா, பாட்டி கேட்குறாங்க. கதை நகர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதனால தான் அப்படி கதையை கொண்டு போகிறாங்க. இருந்தாலும் அன்னைக்கு எழுப்பி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கிங் வீடியோ போட்டிருந்தாங்க. அப்போவே நமக்கு அவங்க ஹிண்ட்டு கொடுத்து முடிச்சிட்டாங்க. நிச்சயமாக உங்களுக்கு எதிர்பாராதது ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே எனக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு. சரி, இதுவும் நம்ம மனசுக்கு கஷ்டப்படுறபடி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே பெரிய காட்டிட்டாங்க. இருந்தாலும் நிவின் கொஞ்சம் விஜய்கிட்ட கொஞ்சம் அட்டாச்சாக இருந்திருக்கலாம். ஏன்னா சகலைகள் பாண்டிங் அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். எல்லா விஷயத்துலையுமே ஒன்றா இருந்தா நிவின் இந்த விஷயத்தில் விஜயை கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நர்மதா வந்தாங்கன்னா அவங்க மூலமாக விஜய்க்கு உண்மை தெரிய வரலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. எனக்கு அப்படியெல்லாம் தோணலை. ஆனால் நிச்சயமாக இவங்க 2 பேரும் ஏதாவது சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி அப்படி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா காவேரிக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்படிங்கும்போது அவங்க ஏதாவது வேலைக்கோ எதுக்கோ போகும்போது எதாச்சும் நம்ம விஜய் பார்த்தா உண்டு. ஆனால் அது வரைக்கும் கதை நகர்வை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு எந்த ஹிண்ட்டுமே நமக்கு கொடுத்தா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் கண்டிப்பாக. அதாவது என்னென்னா, நம்ம விகாக்கு தான் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. நம்ம ஸ்வலாக்ஸ் அதாவது சுவாமி லக்ஷ்மிக்கு எதுவுமே ஆகலை, அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம மனசை தேற்றிக்கிட்டு நம்ம எம்மனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நல்ல விதமாகவே நடக்கும். கொஞ்ச நாள் கஷ்டப்படுவோம், அதுக்கப்புறம் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுவும் கடந்து போகும், ஆனால் எதுவும் மறந்து போகாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் மனசுக்கு கேட்குது. எனக்கும் மனசு கேட்க மாட்டேங்குதா. இருந்தாலும் அதையே ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிங்க. அவ்வளோதான், சப்போர்ட் பண்ணுங்க. ஒன்றுமே இல்லை, இதுவும் கடந்து போகும், நாளை விடியலாய் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம